குழந்தைகளே, இன்னைக்கு திருவெம்பாவை பாட்டினுடைய 14வது பாடலை பாடல். இந்த பாடலில் கடவுளுடைய மகிமையை பத்தி பேசுறாங்க, பெருமையை பத்தி பேசுறாங்க. அதாவது நாம நீராடும் பொழுது இறைவனை நினைச்சுக்கிட்டே நீராடணுங்கிற, கடவுளை நினைச்சுட்டே எப்படி நீராடணும். ஆண்கள் அந்த காலத்துல எல்லாரும் ஆண்கள் காதுல ஏதாவது போட்டுட்டு இருப்பாங்க. ஆண்கள் குளிக்கும் பொழுது அவங்க காதுல அணிஞ்சிருக்கிற குழை ஆடை. அதே மாதிரி பெண்களுடைய கூந்தலில் இருக்கிற பூவுக்காக வண்டு வரும், அந்த வண்டு ஆடை. அப்படி இந்த குளிர்ச்சியான நீரை உடைய குளத்துல நல்லா குடைந்து நீராடி யாரை பற்றி பாடிக்கொண்டே நீராடுவோம்? அந்த சிவபெருமானே. எப்படிப்பட்ட சிவபெருமான்? வேதமே அவர்தான், வேதத்தின் பொருளே அவர்தான், ஜோதியும் அவர்தான். அண்ணாமலையில் ஜோதி வடிவமாக இருக்கிற சிவனும் அவர்தான். அவருடைய புகழை பாடி, அப்புறம் அவர் தலையில சூடிட்டு இருக்கிற கொன்றை மாலையின் புகழ் பாடி, ஆதியும் அந்தமும் இல்லாமல் இருக்கும் அந்த பெருமானின் ஏற்றத்தை பாடி நம்மை காப்பாற்றுறார். எப்படி காப்பாற்றுறார்? தாயுமானவராக இருந்து உலகத்து மக்களையெல்லாம் காப்பாற்றுறாரு. அவரை பாராட்டி, அவருடைய பெருமையை பாடி பாடி மகிழ்ந்து நீராடேயோர் எம்பாவாய், நீராடி மகிழ்வோம் அப்படின்னு சொல்ற. இப்ப சிவபெருமான் எப்படி தன்னுடைய அடியவர்க்கு தகுந்த நேரத்துல காப்பாற்றி அருள் செஞ்சார்கிறத பார்த்தோம். அப்படி சிவபெருமானுடைய அருளை பெற்றவர் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் எப்படி கூன் பாண்டியன் அப்படிங்கிற அரசருக்கு உதவி செய்தார் அப்படிங்கிறத பார்ப்போம். அரிமர்தன பாண்டியனுக்கு அப்புறம் அவனுடைய வம்சத்துல வந்த அரசன் கூன் பாண்டியன். அவனுக்கு முதுகுல கூன் விழுந்திருந்ததுனால அவனுக்கு கூன் பாண்டியன் பேரு. மதுரையை ஆட்சி பண்ணிட்டு வந்தார். அப்ப சோழ மன்னருடைய மகளான மங்கையர்க்கரசிங்கிற பெண்ணை அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க நிறைய சீரும் செலத்தியும் கொடுத்து அனுப்புறாங்க. கூடவே குலச்சிறைங்கிற ஒரு அமைச்சரையும் அனுப்புறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் மதுரைக்கு வராங்க. மதுரைக்கு முதல்ல சைவதா இருந்த இந்த அரசன் திடீர்னு சமண மதத்திற்கு மாறிடுறார். சமண மதம்னா ஜெயினிசம், ஜெயின மதத்துக்கு மாறிடுறார். ஆனா மங்கையர்க்கரசி, குலச்சிறை இவங்கெல்லாம் சுத்த சைவர்கள். அவங்களுக்கு அரசர் சமண மதத்தை தழுவினது பிடிக்கல. அப்போ அரசர் சமண மதத்தை தழுவினார்னா ஜனங்களும் சமண மதத்துக்கு போயிடுவாங்க. இது எப்படியாவது நம்ம தடுக்கணும், அரசரை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு மங்கையர்க்கரசியும் குலச்சிறையும் அமைச்சர் குலச்சிறையும் நினைச்சாங்க. அப்போ ஒரு அந்தனர் வழியா ஒரு விஷயம் கேள்விப்படுறாங்க. திருஞான சம்பந்தர் சிதம்பரத்திலிருந்து மதுரைக்கு கடவுளை வேண்டிக் கொண்டிருக்கிறார், சோமநாதரை வேண்டிக் கொண்டிருக்கிறார். அவர் இருக்கிறார். ஒண்ணு நம்ம எப்படியாவது ஞான சம்பந்தரை கூட்டிட்டு நம்ம அரசருக்கு முன்னாடி அவரை அறிமுகப்படுத்தி எப்படியாவது அரசரை சைவத்துக்கு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த அந்தனர்கிட்ட ஒரு ஓலை எழுதி கொடுக்குறாங்க. இந்த மங்கையர்க்கரசி அரசியும் குலச்சிறை அமைச்சரும் இந்த மாதிரி திருஞான சம்பந்தரை தங்களுடைய ஊருக்கு வரும்படி அழைக்கிறாங்க. அந்த ஓலை திருஞான சம்பந்தர் கைக்கு கிடைக்கிறது. அப்போ கூட இருக்கிற திருநாவுக்கரசர் சொல்றாரு, நீ குழந்தை, சின்ன பையன், அவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் அவங்கள பத்தி, அவங்க எவ்வளவு கொடுமைகள் எல்லாம் செய்யறவங்கன்னு, உன்னோட உயிருக்கே ஆபத்து வந்துடுப்பா,
நீ செய்யாதே அப்படின்னு சொல்றான். அப்போ வர நான் உனக்கு இப்ப நேரமே சரியில்லை, அதெல்லாம் சொல்லாது. நாளன் செய்யும் கோளன் செய்யும் நாதன் உள்ளிருக்கேன். எனக்கு இந்த நாள் நட்சத்திரத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லை. என்னுடைய நாதன், என்னுடைய இறைவன் என்னுடைய மனசுக்குள்ள இருந்தா என்னை எந்த நட்சத்திரமும் எந்த கிரகமும் ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லி அப்பதான் இந்த வேயுரு தோழி பங்கங்கிற நவகிரக பதிகத்தை பாடுறான். அதுக்கப்புறம் நான் வரேன்னு சொல்றேன். அவர் வந்த உடனே மங்கையர்க்கரசியாரும் அமைச்சரும் அவர் இடத்துல தங்க வைக்கிறாங்க ஒரு மடத்துல. இதை தெரிஞ்ச சமணர்கள் போய் அரசர்கிட்ட இல்லாததும் பொல்லாததும் சொல்லி கொடுக்குறாங்க. உடனே அரசர் அந்த மடத்துக்கு தீ வைக்க சொல்லிடுறாங்க. திருஞான சம்பந்தர் தங்கி இருந்த மடத்துக்கு தீ வச்சிருக்காங்க. ஆனா திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாடுறார். பதிகம் பாடி அந்த தீயினோட வெப்பம் அரசன் கூன் பாண்டியனோட வயிற்றுல சூளை நோயா வந்தது. இந்த சூளை நோயால அவர் ரொம்ப கஷ்டப்படுறார். எவ்வளவு இந்த சமணர்கள் வைத்தியர்களை கூட்டிட்டு வராங்க, என்னென்னமோ படுறாங்க. அவரோட சூளை நோயை தீர்க்கவே முடியல. அரசன் துடிச்சு போறார். அப்போ மங்கையர்க்கரசியும் குலச்சிறை அமைச்சரும் போய் சொல்றாங்க, திருஞான சம்பந்தர் வந்திருக்கார், அவரை கூட்டிட்டு வந்தா உங்களோட நோய் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல அரசருக்கு இஷ்டம் இல்லை. ஆனா திருஞான சம்பந்தரை இந்த சமணர்கள் சமயவாதத்துக்கு கூப்பிடுறாங்க. சமயம்னா ரிலிஜன். வா, உன்னுடைய ரிலிஜன் பெருசா என்னோட ரிலிஜன் பெருசா அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த வாதத்துல அதுக்கு பேர் அனல்வாதம் புனல்வாதம் இருக்கு. அப்போ அந்த வாதத்துல பங்கு பெற்று ஞானசம்பந்தருக்கும் அவங்களுக்கும் என்ன போட்டினா, என்னுடைய பதிகங்கள் எல்லாத்தையும், என்னுடைய சமயத்துடைய நூல்கள் எல்லாத்தையும் நெருப்புல போடுறேன், உங்களோட நூல்களையும் நெருப்புல போடுங்க, என்ன ஆகுது பார்க்கலாம். முதல்ல திருஞான சம்பந்தர் சொன்ன மாதிரி சைவ சமயத்த நூல்களை நெருப்புல போடுறாங்க. அப்படியே நிற்குது, நெருப்புல எரிஞ்சே போகல. சமண மதத்தினுடைய நூல்களை போடுறாங்க, அதெல்லாம் அந்த ஓலைச்சுவடையெல்லாம் எரிஞ்சு போயிடுது. அடுத்தது புனல்வாதம். திருப்பியும் பேசி பேசி தன்னுடைய நூல்களை எல்லாம் தண்ணியில போடுறாங்க. அந்த தண்ணியில போட்டாலும் இந்த சைவ நூல்கள் அழியவே இல்லை. அதே மாதிரி அவங்க சமணர்கள் அவங்களுடைய நூல்களை எல்லாம் தண்ணியில போடுறாங்க, அதை அலை அடிச்சுட்டு போயிடுது. இப்படி சைவ சமயத்தினுடைய மாண்பை, அவருடைய கிரேட்னஸ் அவர் நிறுவனம் எஸ்டாப்ளிஷ் பண்றார். அதுக்கப்புறம் இங்க கூன் பாண்டியன் துடிச்சிட்டு இருக்கார். அப்போ மங்கையர்க்கரசி சொல்றாரு, ஞானசம்பந்தரை கூட்டிட்டு வரலாம், பிளீஸ் வாங்க. ஆனா சமணர்கள் என்ன பண்றாங்க, மயிலிறகால அரசனுடைய இடது பக்கத்து வயிற்றை தடவுறாங்க. இன்னும் திகு 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 திகுன்னு அவருக்கு எரிச்சல் ஜாஸ்தி ஆகுது. இப்போ திருஞான சம்பந்தர் சிவனுடைய திருநீர் எடுத்து அவருடைய வயிற்றுல தடவும் பொழுது அந்த வலியெல்லாம் போய் அந்த வயிறு குளிர்ந்து அவருக்கான அந்த நோயெல்லாம் போயிடுச்சு. நோய் போனது மட்டுமில்ல, கூன் பாண்டியனுக்கு இருந்த கூனும் போயிடுச்சு. போய் அழகா அவன் சௌந்தர பாண்டியனாக ஆகிவிடுகிறான். இதுதான் சிவனுடைய மகிமை. எப்படி திருஞான சம்பந்தர் வழியாக சிவன் தன்னுடைய மகிமையை, அருளை கூன் பாண்டியனுக்கு கொடுத்தாங்கிறதான் கதை. நாளைக்கு 15வது பாசனத்தோட உங்களை பார்க்க